வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அமைப்பு சாரா தொழிலாளர் பற்றி எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அதில் நியூவாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண உடனே அடுத்து என்ன பண்ணணும், நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதை அப்ரூவ் பண்ணாங்களா இல்லையா, ஓகே ஆச்சா, உங்களுக்கான அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரிய கார்டு டவுன்லோட் பண்ண முடியுமா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கான லிங்க்கை பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். டேரெக்டாக அந்த லிங்கை பயன்படுத்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேஜுக்கு வந்துடுங்க. நம்மளோட வீடியோ புதுசாக பார்க்குற நண்பர்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் போடக்கூடிய எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அமைப்பு சாரா தொழிலாளர்னால் என்ன, அது என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தீங்கன்னா நான் ஒரு டீட்டெயிலான வீடியோ நெக்ஸ்ட்டு நம்ம சேனல் அப்லோட் பண்ணுறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்கன்னா நியூவாக அதோடைய ஸ்டேட்டஸ்லாம் எப்படி செக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடுச்சிங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்த்தா அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் ஓப்பன் பண்ணிக்கங்க. இந்த பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் முதல்ல பதிவு பண்ணுறீங்கன்னா மெயினாக தேவைப்படுறது பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு. உங்களுடைய ஆதார் கார்டை பேஸ் பண்ணி தான் அமைப்பு சாரா தொழிலாளர் நீங்கள் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். அதாவது நீங்கள் வேறு ஒரு வாரியத்தில் ஆல்ரெடி பதிவு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கண்டிப்பாக ஏற்றுக்காது. அது மட்டும் இல்லாமல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உங்களுடைய ஆதார் கூட கட்டாயமாக மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு எந்த நம்பர் ஒன்றா கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். விண்ணப்பத்தின் எண்ணி அறிய அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா விண்ணப்பத்தின் எண்ணெய் அறிய பதிவு எண்ணெய் அறிய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூவாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பரை பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கோங்க. அந்த நம்பரை போட்டுட்டு கீழே பார்த்தீங்கன்னா சர்ச்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுடைய கார்டு பார்த்தீங்கன்னா ஓகே ஆகிட்டு இருந்தால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அவங்களே ஜென்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்துட்டு இருந்தால் நீங்கள் சப்மிட் பண்ண உங்களுடைய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க அப்ரூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இது எதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிளாங்காக இருந்ததுன்னா பக்கத்தில் பார்த்தோன்னா அப்ளிகேஷன் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இந்த 3 லைன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அந்த 3 லைனை கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்தின் நிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் காப்பி பண்ணிங்க பார்த்தீங்களா, அந்த அப்ளிகேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி போட்டிங்க பார்த்தீங்களா அந்த மொபைல் நம்பரே யூஸ் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு கீழே சர்ச்சுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட்டு நியூவாக ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா யார் பதிவு பண்ணியிருக்கிறது, அதாவது அந்த அப்ளிகண்ட்டோட நேமு. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பேர் நாகம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இவங்க எந்த வாரியத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணலாம். தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்தில் இவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அதையும் பார்த்துக்கலாம். அப்ளிகண்ட் டைப்புன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா போர்ட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன். இவங்க நியூவாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதால் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா போர்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு வந்திருக்கு. இதே ரினியூவல் பண்ணாலும் இதே ஆப்ஷன் தான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு கிளைமுக்கு அப்ளை பண்ணாலும் சரி, அதாவது மேரேஜ் கிளைமு, அதாவது கட்டுமான தொழிலாளரில் வேலை செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அவங்களுடைய குழந்தைகளுக்கு எஜுகேஷன் கிளைமு, மேரேஜ் கிளைமு அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி தான் போய்ட்டு செக் பண்ணி பார்க்கணும் அந்த அப்ளிகேஷன் நம்பரை வச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு முக்கியமான விஷயம், இதை நீங்கள் பதிவு பண்ண உடனே அடுத்த கட்டம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ரெசிப்ட் தருவாங்க. அந்த ரெசிப்டை கொண்டு போய் நீங்கள் உங்கள் ஊருடைய விஏவை போய்ட்டு மீட் பண்ணி இந்த மாதிரி அமைப்பு சாரா தொழிலாளர் நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட சொல்லுங்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் இந்த தொழில் தான் செய்கிறீங்களா அப்படிங்கிறத கன்ஃபர்மேஷன் பண்ணி உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விஏவை தான் அப்ரூவ் பண்ணுவாங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் தெரிய மாட்டுது. டேரெக்டாக நீங்கள் இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களை பதிவு பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கார்டு ஜென்ரேட் ஆகிடும் அப்படின்னு தப்பான ஒரு தாட்டில் நினச்சிட்டு இருக்கீங்க. அது கிடையாது. முதல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண உடனே அடுத்த கட்டமே பார்த்தீங்கன்னா இது ஃபார்வேர்டு ஆகும். இங்கே பாருங்கள், கீழே பாருங்கள், இந்த டேட்டில் இந்த 18/7/2021 இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா இது யாருக்கு ஃபார்வேர்டு ஆகிருக்கு, அதாவது
18/7/2022 12/7/2022 அன்றைக்கி வந்து அப்ளை வந்து பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ண உடனே விஓவுக்கு வந்து அன்றைக்கே வந்து போயிடும். அவருக்கு வந்து என்றைக்கு அவர் ஃபார்வர்ட் பண்ணியிருக்காரு பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள்லேயே பார்த்தீங்கன்னா விஓ வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. விஓவை ஃபார்வர்ட் பண்ண உடனே தான் அடுத்த கட்டம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் சைடில் வந்து போகும். ஆஃபீஸ் சைடில் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக இருக்குதா செக் பண்ணி வந்து பார்ப்பாங்க. எல்லா டீட்டெயிலும் செக் பண்ணி எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குதுன்னா உங்களுக்கு வந்து கார்டு வந்து உடனே வந்து ஜென்ரேட் ஆகிடும். அதாவது ஒரு 1 வீக் அந்த மாதிரி வந்து அந்த டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்டு வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் வந்து ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் இருக்குது, அதாவது ஃபார்மில் வந்து ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் இருக்குது, இல்லை டேட் ஆஃப் பர்த் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் இருக்குது, அந்த மாதிரி வந்து ஏதாச்சும் இருந்தீங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி வந்து கமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து தெரிவிப்பாங்க. உங்களுக்கு சரியாக வந்து தெரியும்னா இதை வந்து டெஸ்க்டாப் சைட்டில் வந்து மாற்றிக்கோங்க. டெஸ்க்டாப் சைட்டில் மாற்றிங்கன்னா ஃபுல்லாக வந்து தெரியும் அது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் ஒரு முறையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சப்போஸ் ஏதாச்சும் அப்ளிகேஷன் ஏதாச்சும் ஒரு பிழை இருந்ததுன்னா அந்த மாதிரி வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீசப்மிட் வந்து பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா இந்த கிளாரிஃபிகேஷன் அந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீசப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து வரும். அது மூலிமா நீங்கள் வந்து ரீசப்மிட் பண்ணிக்கோங்க. ரீசப்மிட் பண்ண உடனே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வந்து எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குதுன்னா லாஸ்ட்டாக ஃபார்வர்ட்னு ஒரு ஸ்டெப் வந்து கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகேன்னு கீழே வந்து கொடுத்துருவாங்க. ஓகே ஆகிடுச்சுன்னா அப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ரூவ்னு வந்தாலே கார்டுடைய நம்பர் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டாங்க. உங்களுடைய கார்டை வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து அர்த்தம். இப்படி தான் உங்களுடைய ஸ்டேட்டஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா செக் பண்ண முடியும். தெரியாத நண்பர்களுக்கும் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். அவங்க சப்போஸ் வந்து அமைப்பு சாரா தொழிலில் வந்து பதிவு பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து அவங்களுடைய ஸ்டேட்டஸை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செக் பண்ணி சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு கார்டை வந்து டவுன்லோட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் அமைப்பு சாரா தொழிலாளர்களில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பயன்கள் இருக்குது, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 1 by 1 நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்மளோட சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம சேனல்